ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோட பேர் அருள்மொழி. இந்த கிச்சனை நிறைய ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த கிச்சன் எப்படின்னா வீட்டு வாசலுக்கு ஒட்டியே தான் இருக்கும். சின்ன ஷேப் தான். இதோட கவுண்டர் டாப் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம். இதோட கிச்சனுக்கு 2 நியூ ஐட்டம் வாங்கியிருக்கேன். அது என்னன்னு பார்த்துடலாம். இது அமேசானில் வாங்கின ஒரு வுட்டன் ஸ்டாண்ட். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதோட கூட நெட் அண்ட் போல்டோட வரும். நம்ம ஈஸியாக கையால் இதை அசம்பிள் பண்ணிடலாம். இந்த வுட்டன் ஸ்டாண்ட் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. தாராளமாக வெயிட்லாம் நல்லாவே தாங்கும். கிச்சனோட ரைட் சைடில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், தாராளமாகவே அங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னென்ன ஜார் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இந்த கண்ணாடி ஜாரில் சர்க்கரை, இந்துப்பு, கற்கண்டு இருக்குது. செராமிக் ஜாரில் முக்கியமான பொருள் புளியும் கல்லுப்பு வச்சுருக்கேன். இந்த கற்கண்டு எப்பயும் கைக்கு எட்டின தூரத்துலேயே வச்சுப்பேன். ஏன்னா குழந்தைங்க சாக்லேட் வேறு ஏதாவது கேட்டு அடம் பண்ணும்போது ஈஸியாக கொடுத்து சமாளிக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ஸ்வீட் பண்ணும்போது நிறைய சர்க்கரை இல்லாமல் கற்கண்டு தான் யூஸ் பண்ணிக்குவேன். எல்லாமே நம்ம வாங்கணுன்ட்டு இல்லை, வீட்டில் இருக்கிறது ஏதாச்சும் ரீயூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்படி தான் இந்த ஆயில் வைக்கிறதுக்காக சாப்பாடு வாங்கும்போது பார்சல் கொடுப்பாங்களா, அந்த பாக்ஸை பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். டிஷ்யூ பேப்பர் இல்லைனா அட்டைப்பெட்டி கவரும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அழுக்கு சேகராமல் இருக்கும். தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் ரெண்டும் முக்கியமாக யூஸ் பண்ணுறதுனால அதை வச்சுருக்கேன். அதே போல் பக்கத்தில் ஒரு ஸ்டீல் ஐட்டம் எப்பயும் இருக்கும். ஏன்னா சமைக்கும் போது திடீர்னு நிறைய எண்ணெய் ஊற்றிட்டோன்னா சூடான எண்ணெய் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து முக்கியமான பொருள் எல்லா கிச்சனில் இருக்குது. இந்த இடிக்கல்லும் இங்கே வச்சுட்டேன். இதுதான் என்னோடய அஞ்சரைப்பட்டி. எனக்கு காம்பேக்டாக இருக்கிறது இது மட்டும்தான். ஏன்னா பெருசாக வாங்கும்போது ஒன்றுக்குள்ளே ஒன்று சேர்ந்து கலந்துக்கிட்டு தொல்லை பண்ணோம். இது ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ண. முக்கியமான தாளிப்பு பொருள் மட்டும் அதில் போட்டு வச்சுருக்கேன். ஒன்று சேராது, க்ளீனாக மெயின்டைன் பண்ணலாம். இந்த ஸ்டீல் ரேக் மீஷோவில் வாங்கினது. இது கொஞ்சம் வெயிட் தாங்காது. வெயிட் வச்சோன்னா கொஞ்சம் அதிரும். இந்த ஸ்டாண்ட்லேயும் நிறைய ஐட்டம்ஸ் வைக்கலாம். இந்த 2 ஸ்டாண்டில் எது நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வுட்டன் ரேக்கை நம்ம இப்படியும் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கீழே அஞ்சரைப்பட்டி, மேலே மக்ஸ் இல்லை கட்லரி ஏதாச்சும் வச்சு அழகாக வச்சுக்கலாம். இப்படியும் நல்லாயிருக்கும். இந்த பக்கம் மிக்ஸி, கெட்டல் மட்டும் வச்சுருக்கேன். பாத்திரம் வாஷ் பண்ணால் தண்ணி தெரிக்கும். அதனால் வேறு எதுவும் வைக்க முடியாது. பாத்திரம் நிறைய சேர்ந்துச்சுன்னா இந்த இடமே பத்தாது. அடுத்து கிச்சனுக்கு வாங்கினா முக்கியமான டிமார்ட் ஐட்டம் ட்ரைப்ளை குக்வேர் செட். இதோட அன்பாக்சிங் பார்த்துடலாம். இதில் ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் இருக்குது. இது என்னன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். ரொம்ப நல்லாவே ஸ்டீலில் நல்ல குக்வேர் செட் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆன்லைனில் நிறைய சர்ச் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ப்ரைஸ்க்கு ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தோன்னா அடிப்பிடிக்கும்னு போட்டிருப்பாங்க. அதனால் ஆன்லைனில் வாங்க ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். டிமார்ட்டில் இதை பார்த்ததும் டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். எடுக்கும் போதே செம்ம வெயிட்டு. இதோட அளவு 24 சென்டிமீட்டர். எனக்கு தெரிஞ்சு தாராளமாக 5 பேருக்கு சமைக்கலாம். கிளாஸ் டாப், இண்டக்ஷன், டிஷ்வாஷர் எல்லாத்துலேயுமே இதை யூஸ் பண்ணலாம். இதோட ஹேண்டலும் அடி நல்ல வெயிட்டாக இருக்குது. 1500 ரூபாய் ப்ரைஸ்க்கு நல்ல ஒர்த்து தான். இதில் சமைச்சும் பார்த்துடலாம்னு சொல்லிட்டு பாலாடை நிறைய எடுத்து வச்சுருந்தேன். அதை நெய் உருக்கணுன்னா அடி பிடிக்குதா இல்லையான்னு பார்த்துடலாம். எங்கள் வீட்டோட நீளம் அதிகமாக இருக்கும், ஆனால் அகலம் ரொம்ப கம்மி. அதனால் கிச்சன் தனியாக ரூம் மாதிரிலாம் இருக்காது. ரூம், ஹால் எல்லாமே அட்டாச்சாக தான் இருக்கும். இந்த கிச்சனோட சுவர் எல்லாமே மண் சுவருங்க. ரொம்ப பழைய வீடு. அதை ஆல்ட்ரேஷன் பண்ணி வந்தோம். கிச்சன் ஸ்டார்டிங்கே வரதுனால மாடலர் கிச்சன் போட்டால் தான் நீட்டாக இருக்கும்ன்ட்டு அதை தான் டிசைன் பண்ணிட்டோம். ஸ்பைஸ் ரேக்ஸ், அதுக்கப்புறம் பாத்திரம் வைக்க எல்லாமே கபோர்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுவுமே அவ்வளோக்கா இடம் பத்தாது. ஒன்று மேலே ஒன்று போட்டு அடைச்சி தான் வச்சுருப்பேன். இவ்வளோ தாங்க என் கிச்சன். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அடி பிடிக்கவே இல்லை, நல்லாயிருக்கு சமைக்க. இதில் என்ன டிசப்பாயின்மெண்ட்னா டப்பாக்குள்ளே மூடியை காணுங்க. அதுவும் சேர்த்து தான் வரும்னு போட்டிருந்தாங்க. அதை காணும், போயிட்டு query பண்ணி பார்த்துடலாம். ஆனால் இந்த ப்ராடக்ட் ஆன்லைனை விட செம்ம சூப்பராக இருக்குது. வாங்கும்போது கண்டிப்பாக செக் பண்ணி வாங்கிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.